அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் தொடர் இனப்படுகொலையை நடத்தி வரக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் திடீரென குவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவும் பல்வேறுபட்ட தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் ராஃபா பகுதியில் அல்கசாம் படைப்பிரிவினால் சுடப்பட்டுள்ளது என்ற செய்தியை அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ளார்கள். அதேபோல மீண்டும் ஒரு கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் இன்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள் காசாவுக்குள். இந்த செய்திகளையும் இது சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்தைய நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இன்றைய நாளிலும் மத்திய காசாவில் பொதுமக்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள், பொதுமக்களுடைய கட்டமைப்புகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்ட கொடூரமான தாக்குதல் காரணமாக 55 பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கான மக்கள் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. காயமடைந்தவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது என சொல்லப்பட்டுள்ளது. ஏனெனில் அங்கு மருத்துவமனைகள் மிக குறைவான வளங்களுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மருத்துவர்கள் இல்லை, தாதியர்கள் இல்லை, அடிப்படை மருந்துகள் கூட இல்லாத சூழ்நிலையில் அங்கு தரையில் நோயாளிகள் படுக்க வைக்கப்பட்டு மருத்துவ வசதிகள் செய்யக்கூடிய காட்சிகள் கூட நெஞ்சை உருக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக அல்-அக்ஸா மருத்துவமனையில் இன்றைய தினம் மாத்திரம் மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் காயமடைந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கொண்டுவரப்பட்டவர்கள் எனவும் அதில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இரத்தம் தோய்ந்தவர்களாக மிக பெரிய காயங்களுடன் கொண்டு வரப்பட்டதாக அங்கிருக்கும் மருத்துவர்கள் துயரத்துடன் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக இஸ்ரேல் பொதுமக்களை இலக்கு வைத்து கொடூரமான கொலைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அங்கே நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. தினமும் 50, 100 என்று அப்பாவி பாலஸ்தீனர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை யார் தடுத்து நிறுத்தப் போகின்றார்கள், இந்த உலகம் இதை எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தீரமாக மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியே இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய போர் நிறுத்த முன்மொழிவு குறித்தும் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்தும் நாம் இந்த அமெரிக்காவினுடைய போர் நிறுத்த வரைவு முன்வைக்கப்பட்ட நாளிலிருந்தே தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம். இது ராஃபாவிலும் காசாவிலும் இஸ்ரேல் மீது தாக்குதலை ஹமாஸ் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா மிக கடுமையான ஒரு நெருக்கடியை வடக்கு இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இவற்றிலிருந்து தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது இதற்கு எதிராக தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நேரம் எடுப்பதற்காகத்தான் இந்த போர் நிறுத்த வரைவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு நாடகமாடி இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்திருந்தோம். இந்த நிலையில்தான் தற்பொழுது அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த முன்மொழிவில் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதற்குரிய சரத்துக்கள் உள்ளடக்கப்படவில்லை என ஹமாஸ் ஒரு பெரும் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார்கள். அதேபோல் இஸ்ரேலிய இராணுவம் பின்னகர்ந்து செல்வதற்கு காசாவை விட்டுரிய சரத்துக்களும் இல்லாத காரணத்தினால் பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு போர் நிறுத்த முன்வருவையோ எந்த ஒரு ஒப்பந்தத்தையோ ஹமாஸ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு செய்தி அவர்களிடமிருந்து வெளியாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் ஒருதலை பட்சமானது என்பதே ஹமாஸினுடைய அறிக்கையிலிருந்து தெளிவாக இருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் கிழக்கு ராஃபா பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது பதுங்கி இருந்த ஹமாஸினுடைய சிறப்பு படைகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். தெர்மோஃபரிக் ராக்கெட்டுகளை கொண்டும் ஸ்னைப்பர்களை கொண்டும் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் ஹமாஸ் தரப்பினர் முற்றாக இல்லை என்று நினைத்து கொண்டு பெருமளவில் இஸ்ரேலிய படையணி அங்கு முன்னேறியதாகவும், ஆனால் ஏற்கனவே இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெறும் தகவலை முன்கூட்டி அறிந்து கொண்ட ஹமாஸினுடைய படைப்பிரிவுகள் அங்கு பதுங்கி இருந்து ஒரு மிக கடுமையான தாக்குதலை நடத்தியதில் இந்த சேதம் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல கிழக்கு ரஃபாவில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை கொண்டு இந்த இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதலை நடத்திய போது SAM-7 ஷோல்டர் ஏவுகணைகள், விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் ஹெலிகாப்டர் சுடப்பட்டதாக ஹமாஸ் தரப்பு அறிவித்திருக்கின்றது. அல்கசாம் பிரிவினர் அதற்குரிய காணொலியை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதா, அதற்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதா என்ற செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் ஹெலிகாப்டரை ஹமாஸினுடைய
அல்கசாம் படைப்பிரிவு போராளிகள் இலக்கு வைத்து அது பாயிண்ட் பண்ணக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹமாஸ் தொடர்பான ஹிஸ்புல்லா தொடர்பான காணொலிகளை யூடியூப் நிறுவன விதிமுறைகளின்படி நாங்கள் பதிவேற்ற முடியவில்லை என்பதால் அவற்றை பதிவேற்ற முடியவில்லை. சாம் 7 ஏவுகணைகள் மூலம் மீண்டும் ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா இதனுடைய தாக்குதல் குறித்து நாங்கள் தினமும் பேசி வருகின்றோம். தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பலர் கேட்கின்றார்கள், கொமெண்ட்ஸ் கருத்து பகிர்வுகளே அன்புக்குரிய நண்பர்கள். நீங்கள் நேற்றைய தினமும் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் தொடர்பாக குறிப்பிட்டீர்கள். இன்றைய தினமும் அதே போன்ற செய்தி வருகின்றது என்ற சந்தேகங்கள் எல்லாம். தினமும் தாக்குதல் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடக்கு ஸ்டேலுக்குள் தான் தினமும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல் வடக்கு ஸ்டேல் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் தினமும் சேதங்கள் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆளில்லா விமானங்கள் 35 கிலோமீட்டர் ஸ்டேலுக்குள் ஊடுருவி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றது என்ற செய்தி இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றது. ஏனெனில் தங்களுடன் நவீனத்துவம் மிக்க ரேடார்கள் இருப்பதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றார்கள். ட்ரோன்களோ ஏவுகணைகளோ ஊடுருவினால் உடனடியாக சுட்டு வீழ்த்தக்கூடிய அயன்டோம் வசதிகள் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அல்ல, லெபனானிலிருந்து 35 கிலோமீட்டர்கள் ஆழமாக ஊடுருவி ஒரு ட்ரோன் தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒன்று ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம், அயன்டோம் ஏவுதளங்கள் குறிவைத்து ஆங்காங்கே தாக்கப்பட்டன. அயன்டோம்கள் தாக்கப்பட்டமையினால் லெபனான் எல்லையிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இஸ்ரேலுக்கு கடினம் என குறிப்பிட்டிருந்தோம். அதனுடைய விளைவு இன்றைய தினத்திலே 35 கிலோமீட்டர் கடந்து இஸ்ரேலிய நகரத்துக்குள் ட்ரோன் வீழ்ந்து வெடித்திருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் பல ட்ரேடார்களை லெபனான் எல்லையில் வைத்திருக்கும் போது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ட்ரேடார்களில் சிக்காமல் இந்த ட்ரோன்கள் உள்ளே நுழைந்திருப்பது, ட்ரேடாரில் சிக்காத சீக்கிரமாக இடைமறிக்க முடியாத ட்ரோன்களை ஹிஸ்புல்லா பயன்படுத்துகின்றார்கள் என்பது தெளிவாக இருக்கின்றது. இது ஹிஸ்புல்லாக்கு சொந்தமாக தயாரித்த ட்ரோன்களா அல்லது ஈரானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டதா என்ற செய்தி வெளியாகாத சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா அதிநவீன ட்ரோன்கள் 35 கிலோமீட்டர் உள்ளே சென்று தாக்கியிருக்கின்றன. அடுத்து இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை ஹிஸ்புல்லா வைத்திருக்கின்றார்கள். ஏனெனில் இஸ்ரேலுடைய தாக்குதலில் இராணுவத்தில் இஸ்ரேலுக்கு அதிகம் வலிமையான படையாக வான்படை இருக்கின்றார்கள். அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய அதிநவீன F-16 விமானங்கள் ஏனைய போர் விமானங்களை கொண்டு பல்லாயிரம் அடிகள் உயரத்தில் இருந்தவாறே தாக்குதல்களை மேற்கொண்டு இலக்குகளை அளித்து வருகின்றார்கள். குறிப்பாக சிரியாவுக்குள், லெபனானுக்குள் இந்த தாக்குதல்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காசாவுக்குள்ளும் தரைமட்டமாக விமான தாக்குதல் மூலம்தான் அப்பாவி மக்களின் குடியிருப்புகள் அதிக அளவில் அளிக்கப்பட்டது. ஆனால் லெபனானிலும் சிரியாவிலும் துல்லியமாக இலக்கு வைத்து விமானங்களில் இருந்து தாக்கி மிக முக்கியமான அவர்களுடைய தளபதிகள் முக்கியஸ்தர்களை கொண்டிருந்தார்கள். ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் உறுப்பினர்களை கூட சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்தில் டமாஸ்கஸில் கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். எனவே லெபனானுக்குள் தொடர்ச்சியாக ஒரு அச்சுறுத்தல் போர் விமானங்களுடான தாக்குதல் இருப்பதால் லெபனான் மீது ஒரு முழு அளவிலான போரை இஸ்ரேல் தொடங்கினால் நிச்சயமாக லெபனான் முழுவதும் ஒரு விமான தாக்குதலை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், ஈரானினுடைய காபந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்ரல்லாவை பெய்ரூட்டுக்கு சென்று நேரடியாக சந்தித்து ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதன் பின்னர் ஈரானிலிருந்து அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு கிடைத்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தன. அந்த செய்திகளை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றைய தினம் லெபனான் எல்லைக்குள் நுழைந்த இஸ்ரேலிய விமானங்கள் மீது வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை கொண்டு ஹிஸ்புல்லா ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக லெபனானுக்குள் நுழைந்த விமானங்கள் அதே வேகத்தில் திரும்பி இருக்கின்றன. எனவே ஒரு முழு அளவிலான போருக்காக ஈரானில் இருந்து வான் பாதுகாப்பு அதிநவீன ஏவுகணைகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் லெபனானுக்குள் வந்திருப்பதை தற்போதைய நிலைமைகள் தெளிவாக காட்டுகின்றன. அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லா எல்லையில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தாக்குதல்களை மேற்கொண்ட பின்னர் லெபனானியர்கள் மத்தியில், குறிப்பாக லெபனானின் இளைஞர்கள் மத்தியில் ஹிஸ்புல்லாவுக்கான செல்வாக்கு கணிசமாக உயர்ந்திருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது பல்கலைக்கழக மாணவர்கள் கூட ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக தங்களுடைய சமூக வலைத்தள பதிவுகளை இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். காசா மக்களுக்காக ஹிஸ்புல்லா நடத்தக்கூடிய தாக்குதலை அங்கு பெரிய அளவில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஏறக்குறைய 1 லட்சம் போராளிகள் நன்கு பயிற்றப்பட்டவர்கள் அதிநவீன ஆயுதங்களுடன் எல்லைகளில் காத்திருக்கின்றார்கள் என ஹிஸ்புல்லாவின் தலைவர் கசன் நஸ்ரல்லா தெரிவித்திருப்பதுடன்
பாலஸ்தீனத்தில் காசாவில் போரை நிறுத்துவதை தவிர எந்த ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு நாங்கள் இஸ்ரேலுடன் செல்ல மாட்டோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு தூது விட்டிருக்கின்றார்கள், நேட்டோ மூலம் விட்டிருக்கின்றார்கள், பிரான்சின் ஊடாக விட்டிருக்கின்றார்கள், அமெரிக்காவின் ஊடாக விட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒருபோதும் காசாவிலும் ராஃபாவிலும் பாலஸ்தீனத்திலும் நடக்கும் இனப்படுகொலை நிறுத்தும் வரை ஹிஸ்புல்லா எந்த ஒரு சமரசத்துக்கும் செல்லாது. இஸ்ரேலுடனான போருக்கு நாங்கள் அஞ்சவில்லை. 1,00,000 சிறப்பு படைகள் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என ஹிஸ்புல்லாவினுடைய பிரதி செயலாளர் நயீம் காசிம் அவர்களும் இன்றைய தினத்தில் தெரிவித்திருப்பதுடன் போரிலிருந்து நழுவுவதற்கான திட்டம் எதுவும் எங்களிடம் இல்லை எனவும் லட்சக்கணக்கான போராளிகள் பாலஸ்தீனத்திற்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக இம்முறை இஸ்ரேல் ஒரு நேரடி தாக்குதலை லெபனான் மீது தொடுத்தால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தக்கூடிய பதிலடி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என நேரடியாகவே இன்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் அகிலம் டிவி சேனலில் இன்று மதிய காணொலியில் தெரிவித்திருந்தோம். இஸ்ரேல் மொசாட்டினுடைய முன்னாள் தலைவரும் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடன் ஒரு போருக்கு சென்றால் சமூக பொருளாதார இராணுவ ரீதியில் ஒரு மிகப்பெரிய இழப்பை இஸ்ரேல் சந்திக்கும். எவ்வாறு இன்றைய நாள் கிரியாத் சாம்னோ நகரம் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றதோ, முழு அளவிலான போர் ஏற்பட்டால் டெல் அவிவ் நகரத்தையும் ஹிஸ்புல்லா பற்றி எறிய வைப்பார்கள். ஏனெனில் லெபனான் எல்லையிலிருந்து டெல் அவிவ் வரை தாக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகள் ஆயிரக்கணக்கில் ஹிஸ்புல்லாவின் கைகளில் இருக்கின்றது. வழிகாட்டப்பட்ட துல்லியமான ஏவுகணைகள் என்பதை இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்கு தப்பான செய்திகளையும் இராணுவம் தொடர்பான மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களையும் கூறிக்கொண்டு லெபனான் மீது படையெடுத்தால், ஹிஸ்புல்லா மீது படையெடுத்தால் விளைவுகள் இஸ்ரேலுக்கு மிக கடுமையாக இருக்கும் என்று மொசாட்டினுடைய தலைவர், இது ஹிஸ்புல்லாவோ ஈரானோ சொல்லவில்லை, மொசாட்டினுடைய முன்னாள் உளவு பிரிவு தலைவர் தகவல்களை வைத்து மிக தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஹிஸ்புல்லாவிடம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தயாராக இருக்கின்றன, போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் இஸ்ரேல் ஒரு முழு அளவிலான போரை ஹிஸ்புல்லாவுடன் தொடுத்தால் அந்த போர்க்களம் மிக கடுமையானதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ஹவுதிகள் சில நாட்கள் அமைதியாக இருந்தவர்கள் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். நேற்று முன்தினமும் தாக்குதல் நடத்திய ஹவுதிகள் இன்றைய தினமும் ஐரோப்பாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த இஸ்ரேலுடன் தொடர்புபட்ட 2 கப்பல்கள் மீது பாரிய தாக்குதலை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு நடத்தியிருப்பதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் காரணமாகவும் இஸ்ரேலிய தொடர்புபட்ட கப்பல்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகளை ஹவுதிகள் வெளியிட்டிருப்பதுடன் பிரிட்டனும் அமெரிக்காவும் மீண்டும் தங்களுடைய தலைநகரத்தில் ஷனா மீது மேனிய இடங்களை குறிவைத்தும் விமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதற்குரிய விளைவுகள் மிக கடுமையானதாக இருக்கும். இதற்கு ஒரு வலிமிகுந்த பதிலை நாங்கள் அமெரிக்காவுக்கும் கூட்டாளிகளுக்கும் வழங்குவோம் என ஹவுதிகளினுடைய தலைவர் அல் மாலிக் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஹவுதிகளின் செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விளம்பின் சந்துரு. வணக்கம்.